ஒரு பொண்ணு கை குழந்தையோட ஒரு சிறையில இருக்கிற ஒரு முதியவருக்கு தாய்ப்பால் ஊட்டிட்டு இருக்காங்க. இது ஒரு ஓவியம். இந்த ஒரு ஓவியம் 30 மில்லியன் யூரோக்கு விற்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு பெயிண்டிங்கை பார்த்த உடனே நிறைய பேருக்கு நெகட்டிவா நிறைய தாட் வந்திருக்கலாம். ஆனா இந்த ஓவியத்துக்கு பின்னாடி உள்ள கதையை நான் சொன்னேன்னா உங்களுக்கு கண்ணீர் கூட வரலாம். யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல ஒன்னான பிரான்ஸ்ல 14th லூயிஸ் அவரோட ஆட்சியின் போது ஒரு பெரியவர் பசியினால ஒரு ரொட்டியை திருடிறாப்ல. அவரோட பசி ஆத்துறதுக்குல அவரோட மகளோட பசி ஆத்துறது. ஆனா அவர் திருடினதுக்காண்டி அவருக்கு தண்டனையா ஹங்கர் டெத் அப்படின்ற ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துறாங்க. ஹங்கர் டெத்னா பட்டினி மரண தண்டனை, சாப்பாடே போட மாட்டாங்க, சாகுறவர். அவரை சிறையிலேயே அடைச்சிடுறாங்க. அந்த பெரியவரோட பொண்ணு பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவை பாக்குறதுக்கு டெய்லி அனுமதிக்குமாறு அந்த அரசாங்கத்திட்ட கெஞ்சி மன்றாடுறாங்க. சிறையில போய் அவங்க அப்பாவை அந்த பொண்ணால பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனா அவங்களுக்கு எந்த ஒரு உணவும் எடுத்துட்டு போக முடியல. ஏன்னா நல்ல செக்அப் பண்ணி தான் உள்ள அனுப்பி விடுறாங்க. அதுக்கப்புறம் அப்படி நாட்கள் ஓடி இருந்திருக்கு. 4 மாசத்துக்கு மேல ஆயிருக்கு. அவருக்கு உயிருக்கு எந்த பாதிப்பும் இல்ல. வெயிட்டும் பாத்தீங்கன்னா அப்படியே இருந்திருக்கு. இதனால அங்க உள்ள காவலர்களுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த பொண்ணு வந்துட்டு போறப்ப அவங்க கண்காணிக்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவத்தை அவங்க பார்த்தாங்க. அதாவது அந்த பொண்ணு அந்த குழந்தைக்கு கொடுக்கிற தாய்ப்பாலை அவங்க அப்பாவுக்கு கொடுத்துருக்கு. அதை